என் பேர் வெங்கடேஷன். என் வீட்டில் நடந்த சம்பவம் சொல்கிறேன். ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி திருடு போயிடுச்சு, ஜுவல்ஸ் திருடு போயிடுச்சு. அது நான் ஆலந்தூர்லேருந்து வரேன். அங்கே ஒரு இஸ்லாம் மதத்தை சேர்ந்த ஒரு ஃப்ரெண்டு சொன்னார், அங்கே ஒரு முஸ்லீம் அங்கே போனோம்னா அங்கே ஒரு மந்திரம் பண்ணுவாங்க, சூனியம் பண்ணுவாங்க. தெரிஞ்சவங்க தான் அவங்க, எங்கள் வீட்டில் எடுத்து வருங்க. அவங்க பேரை சொன்னோம்னா செய்வனை செய்தோம்னா அவங்க எடுத்துன்னு வந்து கொடுத்துருவாங்க, சூனியம் வைக்கலாம். அது உண்மையா பொய்யான்னு தெரியல எனக்கு. தெரிஞ்சுங்க. உண்மையா பொய்யா? சார் வெங்கடேசன் நல்ல கேள்வி கேட்கிறாங்க. உண்மையா பொய்யா தெரியல. என்னன்னா பெரிய அதிர்த்தொருத்தர் இருக்கிறாரு, மதகுரு. வாங்க திருடு போனதை கொண்டு போய் விட்டோம்னா அவரு செய்வனை வச்சு சூனியம் வச்சு பில்லி எல்லாம் பண்ணி எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்துருவாரு அப்படின்னாங்க. அது உண்மையா பொய்யான்னு கேட்கிறாரு. உண்மையா பொய்யான்னு அவரே பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறார். போயிட்டு வந்தார்ல, ஜுவல்ஸ் கிடைச்சிருச்சுன்னா உண்மை, கிடைக்கலாட்டி பொய். கிடைச்சா கிடைக்கல உங்களுக்கு எது? போய் பார்க்கல, போய் பார்த்தா உங்களுக்கு கிடைக்க போறது இல்லை. அதான் ரிசல்ட். ரிசல்ட் இப்ப நீங்க பார்க்கலாட்டி அது வேற விஷயம். பார்த்திருந்தா நீங்க சொல்லுவீங்க. சொல்றேன், விளக்கிறேன். முதல்ல ஒரு இதுக்கு சொல்லிக்கிட்டேன். இந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்கிறது நாட்டுக்குள்ள. முஸ்லீம்கள் தான் கணிசமான ஆட்கள் இந்த செய்வன பில்லி சூனியங்கிற பேர்ல செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு நம்ம ஒரு பெரிய அறிவு ஆராய்ச்சியெல்லாம் தேவையில்லை. நடைமுறை வாழ்க்கையில சாதாரணமா சிந்தித்து பார்த்தாலே எது உண்மை எது பொய்னு பிரித்து அறியக்கூடிய அறிவை எல்லா மனிதர்களுக்கும் கடவுள் வழங்கி இருக்கிறார். நாங்களே பல கூட்டங்கள்ல இந்த செய்வினை மந்திரம் செய்யக்கூடிய ஆட்களுக்கு எதிராக நிறைய கூட்டங்களுக்கு மட்டும் பேசிக்கிட்டு இருக்கிறோம். மக்களை ஏமாத்துற பக்க பிராட் ஆசாமியம். செய்வன சூனியங்கிற பெரிய தாடிலாம் வச்சிருப்பானுவோ, தொப்பி இப்பெல்லாம் போட்டு ஆளை பார்த்தா பயங்கரமா அப்படி பந்தி படமா இருப்பானுவோ. ஆனா ஆக கழுசடையா இருப்பாரு. ஏன்? உங்களுடைய அறியாமையை பயன்படுத்தி உங்களிடமிருந்து காசு பணத்தை சொல்லுகிறார்கள். இதுவரைக்கும் செய்வனை வச்சு கையை முடைக்கிறோம், காலை முடைக்கிறோம். ஒரு பக்கத்துல நாங்க பல கூட்டங்கள்ல கேட்கிறோம், கையை காலம் முடக்குங்கிறல்ல, எங்களுக்கு முடக்குப்பா. 25 வருஷமா கேட்கறாங்க நாங்க. இது ஏதோ உங்களை மாதிரி ஆளுகளை கூட்டி வச்சு கேட்கறது இல்ல. ஒவ்வொரு ஊர்லயும் எந்த ஊர்ல மந்திரித்து பார்க்கப்படும், செய்வினை செய்யப்படும், நீக்கப்படும் போர்டு வச்சிருக்கானோ அவன் கடைக்கு முன்னாடியே கூட்டத்தை போடுவோம். கூட்டத்தை போட்டு எங்களுக்கு வை, என்ன வேணும் கேள்வி நாங்க தரோம். அவர் பல சொல்லுவார், காலடி மண் இருந்துச்சுன்னா வச்சு போடலாம் பாரு, கொண்டு வா, ஒரு மாட்டு வண்டி நிறைய மணல் அள்ளி போட்டு மிதிச்சு கையில கொடுத்துருவோம், எங்களுக்கு வை. இது வரைக்கும் ஒருமே வச்சதில்லை. அவங்க வியாபாரத்துக்கு அவ்வளவு வேட்டு வச்சிருக்காங்க. நெசமா வைக்கிற நேரத்தில் யாருக்கு வைக்கணும்? எங்களுக்கு தான் முதல்ல வைக்கணும். என்ன வேணும் கேளு, நாங்க போடுற ட்ரெஸ் வேணுமா கழட்டி தருவோம், ட்ரெஸ்ல வைப்போமா, முடியல வைப்போமா, எல்லாம் பிராடு. யாருக்கும் வைத்தது கிடையாது. உங்களை அறியாமையை பயன்படுத்தி கொண்டு காசு சம்பாதிக்கிறார்களே தவிர நெசமா நடக்கவே இல்லை. நான் கேட்கிறேன், இப்படி ஒருத்தனை அழிக்கிறதுக்கு, ஒருத்தனை காலி பண்றதுக்கு செய்வன வழியா ஒண்ணு இருக்கும்னா, நீங்க செய்வன வைக்க போறிய ஒரு ஆளுக்கு அந்த மந்திரவாதிக்கு எவ்வளவு கொடுப்பீங்க? ஒரு 5000 ரூபாய் கொடுப்பீங்களா? 10,000 ரூபாய் கொடுப்பீங்க? 1 லட்சம் ரூபாய் கொடுப்பீங்கன்னு வச்சுக்கோமே. பெரிய பணக்காரன் நீங்க, பக்கத்துல கடன் போட்டான் ஒருத்தன், அவனை காலி பண்ணணும். அதுக்காக 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாலும் கடையை தூக்கணுங்க அப்படின்னு செய்வன வைக்கிறத 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறீங்க. 1 லட்சம் ரூபாய் கொடுக்கிற தெம்புல உள்ள நீங்க மாதிரி ஆட்கள் நீங்க போய் பார்த்து செய்வன வைக்க முடியுதுன்னா, 1 கோடி என்ன 10 கோடி தர்றதுக்கு பெரிய பெரிய எதிரிகள் இருக்கிறான் நாட்டுக்குள்ள. எவனாவது செய்வன வச்சானா? அம்பானிக்கு போட்டியா எத்தனை பேர் இருக்கிறான்? மிட்டலுக்கு போட்டியா எத்தனை பேர் இருக்கிறான்? ஏன் கருணாநிதிக்கு போட்டியா ஜெயலலிதா இருக்காங்களே வச்சாங்களா? இன்னைக்காவது அவங்களும் கோயில் குளம் தான் சுத்துறாங்க. கோயில் மாடு யானை எல்லாம் முதுகுல காட்டுக்கு தான் அனுப்பி வைக்கிறாங்க. என்னைக்காவது அண்ணம்மா வச்சாங்களா? பாகிஸ்தான் இந்தியா சண்டை எடுத்துக்கோங்களேன், எத்தனை வருஷமா நடக்கிறது. நாடு சுதந்திரம் அடைஞ்சதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லையில கொண்டு போய் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாயை காலி பண்ணிக்கிட்டே இருக்கும். துப்பாக்கி காசு, ராணுவ வீரருக்கு காசு, அவருக்கு போர்வைக்கு காசு, அவர் தலைவாணிக்கு காசுன்னு பல கோடிக்கணக்கான ரூபாய்களை நாட்டின் எல்லைப்புறத்துல மக்களுக்கு பயன்படாம கொண்டு போய் ராணுவத்துக்கு ஒட்டுறோம்ல, அதுல 1% எடுத்து மந்திரவாதிக்கு கொடுத்து உஷாரப்ப காலி பண்ணு, 1 நிமிஷத்துல வேலை முடிஞ்சிருமே. அவன் அங்க இருந்து மன்மோகன் சிங் காலி பண்ணு, சிம்பிளா முடிஞ்சிருப்பா. வச்சாங்களா? வைக்கலையே. இல்ல, இருந்திருந்தா செய்திருப்பார்கள். உங்களை எல்லாம் விட எதிரிகள் அதிகபட்சமாக இருக்கிறவர்கள், பல கோடிகளை கொட்டி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறவர்கள், அவர்களே செய்யவில்லை என்றால் நடக்கல, நடந்திருந்தால் செய்திருப்பாங்க அர்த்தம். அதனால இது பக்க பிராடு. அதுல இஸ்லாத்துக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. ஏமாற்றுவதற்குரிய எந்த வாய்ப்பையும் உலகத்தில் இஸ்லாம் திறந்து வைக்கவே இல்லை. இஸ்லாமிய மார்க்கத்தின்படி சொல்வதாக இருந்தால், இஸ்லாமிய மார்க்கம் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை ஏமாற்றுவதற்குரிய எந்த வாய்ப்பையும் தரவே இல்லை. அதுல ஒண்ணு என்னன்னு கேட்டா, இறைவனை பற்றிய நம்பிக்கை.
இறை நம்பிக்கையை பற்றி குர்ஆன் சொல்கிறது. குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கிறது, வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத். இது முஸ்லிம்கள் எல்லாருக்குமே தெரிந்த ஒரு பாட பாடம். இந்த வசனத்துக்கு என்ன பொருள் அப்படின்னா, இறைவனுக்கு நிகராக யாரும் இல்லை, எதுவும் இல்லை. இறைவன் ஒரு நம்புறவன், அந்த இறைவன் அவன் என்ன செய்வானோ அவன் செய்வதை போல உலகத்தில் யாரும் செய்ய முடியாது. அவன் தண்டிப்பதை போல யாராலும் தண்டிக்க முடியாது. அவன் அருள்பாலிப்பதை போல யாராலும் அருள்பாலிக்க முடியாது. ஒத்த வரியில அவன மாதிரி யாரும் எதுவும் கிடையாது. இப்படி சொல்லுதுல. இப்போ ஒரு மனிதன் மீது தாக்குதல் நடத்தவோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதாகவோ இருந்தால் எப்படி கண்டுபிடிக்கணும், எப்படி தாக்குதல் நடத்தணும், பலகீனப்படுத்தணும்னா ஆயுதங்களை வச்சு அடிச்சு கைய காலம் முடக்கலாம், அருவாளை வச்சு வெட்டி ஒருத்தனை காலி பண்ணலாம். ஒண்ணுமே செய்யாம உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்துகிட்டு 4 வார்த்தையை சொல்லி அவனை காலி பண்ண முடியுமா என்றால் படைத்த இறைவனுக்கு அது முடியும். இறைவன் நினைத்தால் அவன் காலம் ஒடியணும்னு சொன்னா ஒடிஞ்சு போயிடும். அவனுக்கு மட்டும்தான் அது முடியும் என்றால் உலகத்தில் வேறு யாருக்கும் முடியாதுன்னு அர்த்தம். இறைவனுக்கு எது முடியுமோ அது இறைவனை தவிர வேறு யாராலும் செய்ய முடியாது. ஒத்த வரியில இந்த மாதிரி ஏமாத்து சிந்திச்சு பாருங்க. இது இறைவன் செய்யற காரியமா இல்லையா? இறைவனால் மட்டும்தான் செய்ய முடியும்னு எதை உங்களுடைய அறிவு சொல்கிறதோ அதை நான் செய்வேன்னு ஒருத்தன் வந்தா அவன் பிரான். எப்படியும் வரலாம். ஒரு கல்லை கொண்டு வருவேன் ராசிக்கல், இந்த கள்ளத்துக்கு மாட்டிக்கிட்டே நீ பெரிய குபேரன் ஆயிருவ அப்படின்பாரு. கல்லுல என்ன இருக்குன்னு கல்ல டெஸ்டுக்கு கொடு, என்னங்கெல்லாம் மூலக்கூறுகள் சேர்ந்து இருக்கு ரிசல்ட் வரும். இதுல இது இருக்குன்னு சொன்னா ஓகே. இந்த கல்ல மாட்டினா நீ 10 வருஷத்துல பெரிய குபேரன் ஆயி, அது எங்களை இதுக்குள்ள இருக்குது டெஸ்ட் சொல்லு. அது எப்படி உனக்கு தெரிஞ்சிச்சு? என் கண்ணுக்கு என்ன தெரியுது அதான் உன் கண்ணுக்கு தெரியுது. என் லேப்ல என்ன ரிசல்ட் ஓ லேப்ல அதான் ரிசல்ட். அப்படி இருக்கும் பொழுது இந்த கல்ல மாட்டினா லட்சாதிபதி ஆயிருவேன்னு சொல்றீ, எப்படி சொல்ற? இறைவன் சொல்லலாம், நீ சொல்ல முடியாது. அப்படி பிராடு. இந்த மாதிரி இஸ்லாமிய மார்க்கம் பிராடுத்தனங்களுடைய எல்லா வாசலையும் அடைச்சு வைக்குது. அதனால இந்த பில்லி சூனியங்கிறது நம்பவே நம்பாதீங்க. காசு பணத்தை கொண்டு கரியாக்குற வேலை எவனும் செஞ்சது கிடையாது, பாதிக்கப்பட்டதும் கிடையாது.